அதாவது ஒரகடத்துல இடம் வாங்கினா ஈசிஆர்ல ஃப்ரீயா. மொத்தம் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு லொகாலிட்டி மேடம். மெயினான ஏரியால ஒரு இடம் வேணும், அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா தாராளமா வந்து பார்க்கலாம். பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருங்க. சென்னை 3வது டைடல் பார்க் பக்கத்துல நம்ம டெவலப் பண்ணிருக்கிற ஏரோ சிட்டில 3 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு பிளாட் நம்ம கிட்ட வாங்கலாம். பேலன்ஸ் பேங்க் லோன்ல இஎம்ஐ அவங்க கட்டிக்கலாம். இப்ப நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 20 நிமிஷத்துல ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட் இருக்கு. சூப்பர். அதாவது 56 ஏக்கர். இது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. ஃபுல் ப்ராஜெக்ட்க்கும் நம்ம காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல ஆர்ச் 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்குறோம். பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாமே 40 ஃபீட் 30 ஃபீட் ரோட்ஸ் எல்லாமே. ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பார்க், அவென்யூ பிளான்டேஷன். அப்படியே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லயே 3 ஃபேஸ் லைன் இருக்கு. அதுல இருந்து தான் கனெக்ஷன் எடுத்து இது கொடுத்துருக்காங்க. அதாவது கால் கிரவுண்ட்ல அரை கிரவுண்ட் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆமா, சென்னை உள்ள எங்க இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் பிக்கப், தனி கேப் அனுப்பி ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டு டிராப் பண்ணுவோம். 80% வரைக்கும் லோனே அவைல் பண்ணிக்கலாம். சூப்பர். இதுல நோ புரோக்கரேஜ், நோ சேனல் பார்ட்னர், நோ மார்க்கெட்டிங் பர்சன் யாருமே கிடையாது. இப்படி பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ரொம்ப கம்மியா தௌசண்ட்ஸ்ல பர் ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்க் திருவான்மியூர்ல வந்துச்சு, அது ரொம்ப 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 பீக்ல போயிடுச்சு. செகண்ட் டைட்டில் பார்க் பட்டாபிராம்ல வந்தது. 100 ரூபாய் 200 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வித்ததுல இப்ப 2000 3000 4000ங்கிறாங்க. இப்ப இங்க தேர்ட் டைட்டில் பார்க் வந்திருக்கு. இத பத்தி நான் சொல்றதை விட ஓனர் சொன்னா நல்லா இருக்கும். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். நீங்க போடுறது எல்லாமே அந்த பிரைம் லொகேஷன், பட்ஜெட் கம்மியா அப்படியே போடுறீங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. இது மேடம் நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட புது ப்ராஜெக்ட். அதாவது ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது. அதாவது 56 ஏக்கர்ஸ். அதாவது இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிற இடம் பாருங்களேன், நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாட் ஸ்பாட். சென்னையோட 3rd டைடல் பார்க். அது பின்னாடி கட்டறாங்க இல்லங்க, அது டைட்டில் பார்க். ஓகே. ஆக்சுவலா இது வந்து என்னன்னா சென்னையோட 3rd டைடல் பார்க். மொத்தம் என்னன்னா இந்த ஏரியா லொகாலிட்டி வந்து ஏரோஸ்பேஸ் பார்க், ஏரோ காம்போனன்ட்ஸ் கம்பெனிஸ். அதாவது ஒரு 110 கம்பெனி இங்க வருது மேடம். 750 ஏக்கர்ஸ்ல. அதே மாதிரி அதுல 30 ஏக்கர்ஸ் வந்து டைடல் பார்க் வித் 100 ஐடி கம்பெனிஸ்க்கு அலாட் பண்ணி இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. மொத்தம் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு லொகாலிட்டி மேடம். இந்த ஏரியால ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து எனக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கொடுங்கன்னா சான்ஸ் இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல, அந்த மாதிரி ஆயிடும். சோ எப்பவுமே நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஓன் பர்பஸ்க்கு வீடு கட்டி போறதா இருந்தாலும் சரி, வளர்ந்த இடத்துல வாங்கும் போது கோடி கணக்குல கொடுக்குற மாதிரி ஆகும். இந்த மாதிரி வளர்ற இடத்துல கொடுத்தீங்கன்னா தௌசண்ட்ஸ்ல வாங்குனீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் 10 மடங்கு. ஷேர் மார்க்கெட்ல கூட உங்களுக்கு அவ்வளவு பெனிஃபிட் வராது, தங்கத்துல போட்டீங்கன்னா கூட அவ்வளவு பெனிஃபிட் வராது. இப்போ ஜோசியர் ஷெல்வி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் டெவலப் ஆகுதோ அங்க காசு போட்டு வைங்க, 3 வருஷத்துல உங்களுக்கு 10 மடங்கு டெவலப் ஆகும்ட்டு. அந்த மாதிரி டெவலப் ஆகக்கூடிய கரெக்டான ப்ராஜெக்ட் இந்த கண்டிப்பா மேடம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டைடல் பார்க் பார்த்தோம் இல்லீங்களா திருவான்மியூர்ல, பாய்மார்ல டெவலப் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமம் தான் இருந்தது. இன்னைக்கு 20,000 25,000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டோட காஸ்ட் சொல்றேன், லேண்ட் காஸ்ட். இப்ப டைடல் பார்க் நீங்க அதே மாதிரி செகண்ட் டைடல் பார்க் பட்டாபிராம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி 200 ரூபாய் 500 ரூபாய் எல்லாம் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு 10,000 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. அதே மாதிரிதான் இதுவும் அப்படிதான். 3rd டைடல் பார்க் இப்போ வாங்கினாங்கன்னா ரொம்ப கம்மி. நீங்க சொன்ன மாதிரி சில 100ஸ்ல தான் வாங்க போறாங்க. ஆனா ரிட்டர்ன்ஸ் மேடம் 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மினிமம் நான் சொல்றது 2 இயர்ஸ்ல 5 லட்சம் பேரும் இங்க வேலை வந்துட்டாங்கன்னா இதோட பிரைஸ் மினிமம் 5,000 ரூபாய். நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சூப்பரா வரும். அதுல இன்னொரு ஒரு பெரிய பெனிஃபிட்டா ஒரு இடம் வாங்கினா இன்னொரு ஆஃபர் இருக்கு. அதை நான் இங்க சொல்ல மாட்டேன், சைட்ல போய் சொல்றேன் வாங்க. சார் டைட்டில் பார்க்ல இருந்து நம்ம ஒரு 400 மீட்டர் இல்ல 500 மீட்டர் வந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன், 1/2 கிலோமீட்டர். இங்க இன்னும் பெருசா இருக்கு, என்னதுங்க சார் இது? இதுதான் ஐபோன் டவுன்ஷிப் மேடம். இது ஓகே. அந்த ஐபோன் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களோட மேனுஃபேக்சரர் ஃபாக்ஸ்கான் கம்பெனி. அவங்களோட ஸ்டாஃபுக்காக 15,000 வீடு மேடம். இது ஆல்ரெடி ஆளுங்க வந்தாச்சு. சோ இது உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட், அப்புறம் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் எல்லாமே உள்ளே வந்துருது. சோ இந்த மாதிரி ஒரு லொகாலிட்டில அத பாருங்க, ரைட்ல தான் பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க். நம்ம அங்க இங்க வந்தோம். இது ஏரோஸ்பேஸ் பார்க்கோட வர்க் நடந்துட்டு இருக்கு. இங்க 100 ஃபீட் ரோடு. இது இந்த 100 அடி ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ், ஒரு 1/2 கிலோமீட்டர்ல நம்ம சைட் ரீச் ஆயிடலாம். இந்த சைட் இந்த ரேட் சொல்றீங்க, அதுல வந்து ஒரு பை 1 கெட் 1 வேற சொல்றீங்க. கண்டிப்பா மேடம், ஆஃபரும் கொடுக்கறேன் இந்த ஆடி மாசத்துக்காக. நீங்க தெய்வம் சார், நீங்க தெய்வம். ஏன்னா மேடம் நம்ம கிட்ட சொத்து வாங்குறவங்க ஏன்னா எல்லாருமே சிறுக சேமிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச பணத்துல வாங்குறாங்க இல்லைங்களா மேடம். அதாவது அவங்க பிள்ளைங்க படிப்புக்காக. ஆமா மேடம், ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில குடும்பத்தை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அதுல மக்கள் வந்து ரொம்ப சிறுக சேமிச்சு கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சு வாங்குற சொத்து, அவங்களுக்கு அது கை கொடுக்கணும் இல்லையா மேடம்? கண்டிப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி சொத்து தான் நான் இப்ப கொடுக்குறேன். சூப்பருங்க சார். கண்டிப்பா இந்த வாழ்த்துக்கள்லாம் உங்க தலைமுறையை வாழ வைக்கும் சார். ஏன்னா ஒரு இடம் வாங்குறதே கஷ்டமா இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு இடமும் தரீங்க. மெயினான ஏரியால ஒரு இடம் வேணும், அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா தாராளமா வந்து பார்க்கலாம். பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருங்க. இன்னும் வளவலன்னு பேசாம சைட்டு காமிச்சிட்டுமா சார்? என்னங்க சார் இது நடந்து வர தூரத்துல இருக்கு பாருங்க மேடம். இதுதான் இப்போ புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 3 monthsல ஓபன் பண்ண போறாங்க மேடம். நீங்க சொன்னது கரெக்ட். நிறைய பேர் கோயம்பாடு இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல ஒரு வீடு வாங்கணும்ன்றது நிறைய பேர் கனவா இருந்திருக்கும் இல்லீங்களா? அதே மாதிரி கிளாம்பாக் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணும்போது நிறைய பேர் அங்கெல்லாம் 1000 ரூபாய்க்குலாம் இருந்தது, 500 ரூபாய்க்குலாம் இருந்தது. ஓபன் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் இன்னைக்கு கிடையாது. இப்போ அங்கேயும் மிஸ் பண்ணவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு, இது அருமையான வாய்ப்பு. அதாவது ஒரு தடவை ஏமாறலாம், 2 தடவை ஏமாறலாம், 3ஆவது தடவை நீங்க ஏமாந்தீங்கன்னா உங்களை என்ன சொல்றது ஒண்ணுமே சொல்ல முடியாது. இப்பயாவது கண்ணு விழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. இதை விட்டுட்டாலும் அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். சோ பிடிச்சுக்கோங்க, டைட்டா பிடிச்சுக்கோங்க. அது மேடம் இது மட்டும் கிடையாது. பாருங்க என்னோட லெஃப்ட்ல பாருங்க, அண்ணா நகர் மாதிரி இது அடுத்த சேட்டலைட் டவுன்ஷிப். அட் லாஸ்ட் நான் சைட்டுக்கு வந்துட்டேன். எல்லாருமே வந்து மாண்டேஜ் தான் போடுவாங்க, இங்க இருந்து இது இருக்கு, அங்க இருந்து இது இருக்குன்ட்டு. நான் அந்தந்த இடத்துல நின்னு பேசியிருக்கேன். அப்பனா அது எவ்வளவு நியர்பைல இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த வீடுமே ஃபார் சேல் தான். ரேட்டை கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ரேட்டு. நம்ம சொந்தமா கட்டினா எப்படி கட்டியிருப்போம் அந்த மாதிரி பார்த்து கட்டியிருக்காங்க. குவாலிட்டியா இருக்கு சார். சிட்டி ஒட்டி இருக்கு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கிரீனரியா இருக்கு. இதுவே சைட் போடுறவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மரத்தெல்லாம் வெட்டி வித்துட்டு அது ஒரு காசு ஆக்கியிருப்பாங்க. நீங்க ஒரு மரத்தை கூட வெட்டாம அப்படியே ஒரு பிளாட்டுக்கு 2 மரம்ன்ற மாதிரி விட்டுருக்கீங்க போல. கண்டிப்பா மேடம். மரத்தை எல்லாம் வெட்டிட்டா ஆக்சிஜனுக்கு எங்க போறது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக்சிஜன் மாஸ்க் காசு கொடுத்து தான் வாங்கி வைக்கணும். இப்ப நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 20 நிமிஷத்துல ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட் இருக்கு. சூப்பர். நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஏரோ சிட்டி, அதாவது 56 ஏக்கர். இது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இது லேஅவுட் கிடையாது, டவுன்ஷிப். இதுவே டவுன்ஷிப். ஆல்ரெடி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சோல்ட் அவுட். ஃபேஸ் 4 தான் இப்போதைக்கு பெண்டிங்ல இருக்கு. இதையும் மிஸ் பண்ணிட்டா நம்ம தான் வருத்தப்படணும். அதனால முந்திக்கோங்க பங்களே, முந்திக்கோங்க. சரி, இதோட இன்னர் அமெனிட்டிஸ் என்னென்ன பண்ணிருக்கீங்க மேடம்? இது கேட்டட் கான்செப்ட்ன்றதுனால ஃபுல் ப்ராஜெக்ட்க்கும் நம்ம காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். என்டையர் ப்ராஜெக்ட்க்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஆர்ச் 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறோம். பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாமே 40 feet 30 feet ரோட்ஸ் எல்லாமே. ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பார்க், அவென்யூ பிளான்டேஷன், எல்லா அமெனிட்டிஸோட இது 3 phase லைன் வந்துருச்சு. ஆமா மேடம், 3 phase நீங்க பாருங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லயே 3 phase லைன் இருக்கு. அதுல இருந்து தான் கனெக்ஷன் எடுத்து இது கொடுத்துருக்காங்க. சோ நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க, 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி நம்ம ஒரு கம்பம் எடுத்துட்டு வரணும், லைன் எடுத்துட்டு வரணும், அதுவும் சிங்கிள் ஃபேஸ் தான் வரும். அப்படிலாம் எல்லாமே இங்க ஆல்ரெடி 3 phase லைன் வந்துருச்சு. சார், இந்த வீடு என்ன பிரைஸ்ங்க மேடம்? இது வந்து 35 lakhs க்கு. அவ்வளவுதான் மேடம். அதாவது 2 bedroom 1100 square feet built up. நம்ம இந்த பிரைஸ்க்கு நம்ம கொடுக்கிறோம். லேண்ட் ஏரியாங்க சார்? லேண்ட் ஏரியா 600 ஸ்கொயர் ஃபீட். அதாவது கால் கிரவுண்ட்ல அரை கிரவுண்ட் வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 வீடு இருக்கு. இன்னொரு 5-10 வீடு இப்ப நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா மேடம்? பட் இந்த இடத்துல thousandsல இருக்கும்போது வாங்குனீங்கன்னா இது லாக்ஸ்ல போகும், லாக்ஸ் கோடியில போகும். இதெல்லாம் புத்திசாலி இப்படி யோசிச்சு வாங்குவாங்க. பல சினி செலிபிரிட்டிஸும் பல கோட்டீஸ்வரர்களும் இப்படித்தான் ஏக்கர் கணக்குல வாங்கி வச்சுட்டு இப்ப அவங்க நல்ல கோட்டீஸ்வரங்கள் ஆயிட்டாங்க. நம்ம ஏக்கர் கணக்குல வாங்கலன்னா கூட பரவாயில்லைங்க, ஸ்கொயர் ஃபீட் கணக்குல வாங்கி வைப்போமே, நமக்குன்னு ஒரு இடம் இருக்கட்டும். என்ன தப்பா போச்சு? அது ஒரு லோ பட்ஜெட்ல மெயினான ஏரியால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 20 minutes. அதுவும் சிங்கப்பெருமாள் கோயில் ஒரு 13 கிலோமீட்டர் தான். பெங்களூர் ஹைவேல இருந்து 10 minutes தான். 10 minutesல வந்துடலாம். சோ கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கும். அதாவது சென்னை பெரிஃபரல் ரோடு இருக்கு இல்லையா, இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரோட்ல இருந்து ஒரு 100 feet ரோட்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆகும். நம்ம அந்த பக்கம் தானே வந்தோம். ஆமா மேடம். சோ டைடல் பார்க்ல இருந்து ஒரு 100 feet ரோடு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபோன் டவுன்ஷிப்ல இருந்து வர ரோடு அப்ரோச் ரோடும் 100 feet ரோடு தான். அதனால கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கும். டிராபிக் இல்லாம போயிடலாம். மெயினா நீங்க வந்து திருவான்மியூர் விட்டுட்டு இருப்பீங்க, பட்டாபிராம் கூட விட்டுட்டு இருப்பீங்க. அட்லீஸ்ட் 3rd டைட்டில் பார்க் இது ஓபன் பண்றதுக்கு முன்னாடி தான் இந்த ரேட் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா சாரே சொல்வாரு அது எந்த ரேட் இருக்குமோ நீங்களே அதை ரீசேல் பண்ணா கூட செம ப்ராஃபிட் இருக்கும். ஆடி மாசம் வாங்கலாமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பா வாங்கலாம். ஆடி மாசத்துல இடம் வாங்கினாலும் நகை வாங்கினாலும் நீங்க என்ன வாங்கினாலும் அது 10 மடங்கா பெருகும். அதனாலதான் இந்த டைம்ல குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஆடி பெருக்கு தாலி பிரிச்சு கோக்குறது, எல்லா விசேஷங்களும் இதுலதான் செய்வாங்க. ஏன்னா 10 மடங்கா பெருகுன்றதுனால. சோ நீங்க இடமும் வாங்கலாம். சில கம்யூனிட்டி எல்லாம் பாருங்க இந்த மாசத்துல கல்யாணமும் பண்ணுவாங்க, கிரக பிரவேசம் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா இடமும் வாங்குவாங்க. கம்பல்சரி இந்த மாசம் தேடி வாங்குவாங்க. ஏன்னா அது 10 மடங்கு பெருகும் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பெரிய சீக்ரெட். நான் அதை போட்டு உடைச்சிருக்கேன். கண்டிப்பா மக்களை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி ஆஃபர் என்னன்னு சொல்லிடுங்க சார். மேடம் நல்ல ஆஃபர் மேடம், அருமையான ஆஃபர், யாரும் கொடுக்க முடியாத ஆஃபர். அது ரொம்ப வேல்யூபிளான ஆஃபர்.
அதுதான் முக்கியமானது. வாங்குற கஸ்டமருக்கு, அதாவது இங்க 4800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு நான் கொடுக்குற பிளாட் இருக்கு இல்லீங்களா ஃப்ரீயா, அந்த பிளாட் வந்து ஃபியூச்சருக்கு அவங்க செட்டில்மெண்டா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா மேடம்? அவங்களுக்கு அதாவது இந்த இடம் நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம புழக்கத்துல வச்சிட்டோம்னா அந்த இடத்தை ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா மேடம். அந்த இடம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல அதுவும் ஒரு மினிமம் 1 crore போகும் ஒரு பிளாட். எந்த ஏரியாங்க சார்? திண்டிவனம், மதுராந்தகம்? இல்ல அவ்வளவு தூரமே போக வேண்டாம் மேடம். நம்ம ஈசிஆர்ல கொடுக்குறேன். சென்னை ஈசிஆர்ல. நான் முடிஞ்ச வரைக்கும் செங்கல்பட்டுல கொடுப்பாரு பார்த்தா ஈசிஆர்ல கொடுக்குறேன் மேடம். ஈசிஆர்ல நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட புது ப்ராஜெக்ட் இருக்கு, நேச்சர்ஸ் நெஸ்ட்னு சொல்லிட்டு. அதுல ரிசார்ட் சிட்டி நம்ம டெவலப் பண்றோம். அதாவது ஒரகடத்துல இடம் வாங்கினா ஈசிஆர்ல ஃப்ரீயா சார்? சும்மா வீடியோக்கு சொல்லிட்டு போட்டு போயிடுவீங்க மேடம்? இல்ல மேடம், ப்ராமிஸா சொல்றேன். கண்டிப்பா. அதுவும் நீங்க சொன்ன, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது வாங்குற ஒருத்தருக்கா 2 பேருக்கான்னு கேட்பாங்க இல்லைங்களா, குழுக்கள் முறையில. அப்படி எல்லாம் கிடையாது. வாங்குற எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம் மேடம். அப்படியா? இந்த மந்த் ஒரு 100 பேர் வந்தாலும் 100 பேருக்கும் கொடுக்குறோம். பெரிய ப்ராஜெக்ட் அது. அதாவது இதுவும் நம்ம 56 ஏக்கர் பெரிய ப்ராஜெக்ட். நம்ம ஈசிஆர்ல டெவலப் பண்றது பெரிய டவுன்ஷிப் மேடம். அதுல ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற பிளாட் வித்தின் 5 இயர்ஸ்ல crores. ஆமா, அந்த அப்படிப்பட்ட ஒரு பிளாட்டை நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஆமா மேடம். அதுவும் இதுவும் ஒரு அசெட். எவ்வளவுங்க சார் வாங்கணும்? ஒரு 4800 ஸ்கொயர் ஃபீட். 4800 ரெண்டு கிரவுண்ட் வாங்கினா அங்க ஈசிஆர்ல ஒரு பிளாட் நம்ம ஃப்ரீயா கொடுக்கும். 800 ஸ்கொயர் ஃபீட். 800 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் ஈசிஆர்ல வர்த்தான ஒரு பிளாட் நான் கொடுக்குறேன். ஆனா எல்லாத்துக்குமே சேர்த்து 2100 rupees தான். கண்டிப்பா மேடம். அதுக்கு தனி காஸ்ட், இது தனி காஸ்ட்லாம் கிடையாது. ஆனா 2 கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த ஆஃபர் நான் கொடுக்கிறேன். சரி, இன் கேஸ் நான் எங்க அக்கா ஒரு கிரவுண்ட், நான் ஒரு கிரவுண்ட், அப்ப அது ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாமா? அது நான் கொடுப்பேன். ஷூரா? அப்பனா ஃபேமிலில 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்கன்னா ஷேர் பண்ணி இங்க ஒரு 2 கிரவுண்ட் வாங்கிடுங்க. அங்க ஒரு இது வரும், அதை வித்துட்டு நீங்க வந்து காசை கூட பிரிச்சுக்கலாம் ஒரு 5 வருஷம் கழிச்சு. அப்ப இதுல போட்ட காசு நம்ம அதுல எடுத்துடலாம். அந்த மாதிரி சூப்பரான ஒரு சார். இது ஷேர் மார்க்கெட்ல கூட இவ்வளவு காசு வராது சார். ஷேர் மார்க்கெட்ல கிடைக்காது, டபுள் மணில கூட வராது, மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்காது, ஏன் கோல்ட்ல கூட கிடைக்காது. எல்லாம் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பாருங்களேன், பேங்க் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த அளவுக்கு தான். அதோட கொஞ்சம் முதலுக்கே பயம் இருக்கு. இதுல அது கிடையாது. அப்படி கிடையாது மேடம். வாங்கி போட்டா போதும், அவங்களுக்கு ஃபியூச்சர் செட்டில்மெண்ட். சார், இதுல வில்லங்கம்லாம் எதுவும் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது மேடம். ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப முக்கியமானது நீங்க கேக்குற மாதிரி டாக்குமெண்ட்ஸ். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில சிறுக சேமிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல நம்ம கிட்ட ஒரு பிளாட்டோ ஏதோ வாங்குறாங்க. அவங்க மன உளைச்சல் அடையக்கூடாது, அலைய விட மாட்டோம். எத்தனை வருஷத்துக்கு டைட்டில் கிளியர்? எல்லாமே இருக்கு மேடம். 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆமா மேடம். சோ உங்களுக்கு ஏங்க கஷ்டம்? வாங்க, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க. நீங்க லீகல் வாங்கி செக் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு ஓகேன்னா புக் பண்ணிடுங்க. சார், டோக்கன் அட்வான்ஸ் எவ்வளவுங்க சார்? 50,000 தான் மேடம். வெறும் 50,000 டோக்கன் அட்வான்ஸ். பேலன்ஸ் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு கொடுத்தா போதும் எனக்கு. ஓகே, வெறும் 50,000 ரூபாய். அப்புறம் இதுக்கு லோன் கிடைக்கும் தானே? ஆமா மேடம். அதாவது 80% வரைக்கும் லோனே அவைல் பண்ணிக்கலாம். சூப்பர். 20% கையில இருந்தா போதும். சென்னை 3வது டைடல் பார்க் பக்கத்துல நம்ம டெவலப் பண்ணிருக்கிற ஏரோ சிட்டில 3 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு பிளாட் நம்ம கிட்ட வாங்கலாம். பேலன்ஸ் பேங்க் லோன்ல இஎம்ஐ அவங்க கட்டிக்கலாம். செம்ம. அப்ப ஒரு மாசம் வந்து ஒரு 10,000 ரூபாய் இஎம்ஐ வர மாதிரி இருக்குமா சார்? ஒரு 8,000 ரூபாய். 8,000 ரூபாய் வாடகை கட்டுற காசுங்க. ஒரு 8,000 ரூபாய் நம்மளால இஎம்ஐ கட்ட முடியாதா? ஒரு பார்லருக்கு போனா ஒரு 4,000 வாங்கிடுறாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு 4,000 ரூபாய் வாங்கிடுறாங்க. இந்த 2 காசு நம்ம சேர்த்து வச்சோம்னா ஒரு இடம் நம்மளுக்கு ஒரகடத்திலயும் ஈசிஆர்ல சேர்த்து கிடைக்குது. இதை விட ஜாக்பாட் ஆஃபர் என்னங்க இருக்கும்? இதுல நோ புரோக்கரேஜ், நோ சேனல் பார்ட்னர், நோ மார்க்கெட்டிங் பர்சன், யாருமே கிடையாது. டைரக்ட் செல்லிங். சாரே இருப்பாரு, டைரக்டா வாங்க பேசுங்க, இதை முடிச்சுக்கோங்க. இங்க இருந்து அப்படியே கஸ்டமருக்கு போகுது. வேற எதுவுமே நடுவுல மீடியேட்டர்ஸே கிடையாது. கண்டிப்பா மேடம். நானே இருப்பேன் சைட்ல. அதாவது வீடியோல பேசுற ஒருத்தர், நேர்ல ஒருத்தர், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நானே இருப்பேன் சைட்ல. கஸ்டமர் வரவங்க என்ன நேரா மீட் பண்ணலாம். சென்னை உள்ள எங்க இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் பிக்கப், தனி கேப் அனுப்பி ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டு டிராப் பண்ணுவோம். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் மேடம். அப்படியே வரும்போது இதெல்லாம் காமிச்சு எல்லாம் வரும்போது எல்லா டெவலப்மெண்ட்ஸையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சைட்டுக்கே கூட்டிட்டு வருவோம். பாக்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன்னா, அவங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த 10 நிமிஷமா இருக்கட்டும், 5 நிமிஷமா இருக்கட்டும், நம்ம வீடியோ பார்த்து ஸ்பெண்ட் பண்ற அந்த டைமிங் வந்து அவங்களுக்கு வர்த்தா இருக்கும் மட்டும் இல்ல மேடம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல கடன் வாங்காம கல்யாணம் பண்ணலாம், கடன் வாங்காம காலேஜ் சேர்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கிற மணி தான் நாளைக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டேங்க. கடன் வாங்காம இருக்கிறது தான் ஒரு பெரிய 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 புண்ணியவான்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கிரீனரியா இருக்கு. எந்த ஒரு மரத்தையும் வெட்டாம இருக்காங்க. சார், மரத்துக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் கூட நம்ம ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இவ்வளவு கிரீனரியான சைட். தண்ணி பாத்தீங்கன்னா 50 அடியில தண்ணி நம்ம சைட்ல. ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இன்னைக்கு சென்னையில எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் தண்ணி தான். 500 அடி 800 அடி போயிடுச்சு. நம்ம இன்னும் நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மெயின் சிட்டின்னு சொல்றதெல்லாம் தண்ணி இருக்காது, காத்து சுத்தமா இருக்காது, எல்லாம் இந்த பக்கம் தான் வரணும். அப்ப இங்க வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிருக்கும். சோ அதெல்லாம் வேண்டாம்னா இப்பவே நீங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை கம்பல்சரி ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த புண்ணியமும் நம்மளுக்கு வந்து சேரும்.
சொந்தமா இடம் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்ல. வாழ்க இடத்துடன் வீடுடன். சார் நன்றி. நன்றி மேடம். வணக்கம்.